character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 11th standard students. So today we are going to see biobotany. So in last class we discussed about the topic viruses. Viruses பார்த்தீங்களா? So அதில் different types பார்த்தோம், shapes and structures எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? So now we are going to see a new topic, classification of living world. Okay students, so the new topic is classification of living world. From the previous chapter we know that the planet Earth is endowed with living and non-living things. So நம்ம last chapterல பார்த்தோம் இல்லைங்களா? So Earth is filled with both living and non-living things. In our daily life we see several things in and around us. So நம்ம daily lifeல நம்ம பார்க்குறோம் இல்லையா, environmentல living things, non-living things in and around us நம்ம நிறைய பார்க்குறோம். Imagine you are on a trip to hill station. So உங்களை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, imagine பண்ணி பாருங்க, நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப் போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. You are enjoying the beauty of mountains, dazzling color of the flowers and melodious sound of the birds. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு இமேஜினேஷனுக்கு போங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கீங்க. எங்கே ட்ரிப்புக்கு போயிருக்கீங்க? ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப்புக்கு போயிருக்கீங்க. ஸோ அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பியூட்டி ஆஃப் மவுண்டன்ஸ், மலைகளோட அழகை பாருங்கள். டாஸ்லிங் கலர் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், ஸோ ஃப்ளவர்ஸோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் மெலோடியஸ் சவுண்ட் ஆஃப் த பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸோடைய மெலோடியஸ் சவுண்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் யூ ஆர் என்ஜாயிங். யூ மே பி கேப்சரிங் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூ கம் அக்ராஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இப்போ நம்ம டூருக்கு போனாலும் என்ன பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்களை நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மளோட மெமரிக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் இல்லைங்களா. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, யூ மே பி கேப்சரிங் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூ கம் அக்ராஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நாங்கள் அந்த ட்ரிப் போகிறப்ப நீங்கள் போகிற வழிகளெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோகிராஃபி எடுத்து வச்சுப்போம் இல்லைங்களா. ஸோ நவ் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் யூ மென்ஷன் த ஆப்ஜெக்ட்ஸ் யூ கேம் அக்ராஸ். ஸோ இவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க, என்னென்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களோட இன்னும் அரவுண்ட் நீங்கள் போகிற வழி வரைக்கும் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்றதெல்லாம் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேன் யூ ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் டேப்லேட் தெம். ஸோ உங்களுடைய அப்சர்வேஷனை நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஹில் ஸ்டேஷன் ட்ரிப் போனப்போ நீங்கள் பார்த்த விஷயங்களையும் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்தது, தென் நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்சர்வேஷன் நோட்டில் ஒரு டேப்லெட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு யூ வில் யூ ஆர்கனைஸ் த திங்ஸ். ஸோ நீங்கள் இப்போ அதை எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்கள் மவுண்டன்ஸ் பார்த்துருக்கீங்க, ஃப்ளார்ஸ் பார்த்துருக்கீங்க, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. வில் யூ பிளேஸ் mountain and flowers together or tall trees and trailing herbs in one category or place it in different category. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ மலை, தட் மீன்ஸ் மவுண்டன்ஸையும் ஃப்ளார்ஸையும் நீங்கள் ஒரே கேட்டகரியில் வைப்பீங்களா, அப்படி இல்லைனா பெரிய மரம், தென் வந்து ஹர்ப்ஸ், சின்ன சின்ன புல்வெளிகளையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் டேப்லெட் பண்ணுவீங்களா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல் அண்ட் குட் பி டன் ஒன்லி பை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்பேரிங் த திங்ஸ் பேஸ்ட் ஆன் சம் கேரக்டர்ஸ். ஸோ என்னது, இங்கே வந்து இப்போ ஒரு மவுண்டனையும் ஒரு ஃப்ளவரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரே கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அதே போல் டால் ட்ரீஸையும், தட் மீன்ஸ் கிராஸஸ், ஹர்ப்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரே கேட்டகரியாக பிரிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம இதை தனித்தனியாக பிரிக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படும், கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் நமக்கு தேவைப்படும். ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
and could be done only by understanding and comparing. ஸோ நம்ம அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை எந்தெந்த கேட்டகரி, தட் மீன்ஸ் மவுண்டைன் ஒரு கேட்டகரி, ஃப்ளாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி, தென் டால் ட்ரீஸ் எல்லாம் ஒரு கேட்டகரி, ஹர்ப்ஸ் எல்லாம் தனி கேட்டகரி நம்ம பிரித்து எழுத முடியும். In this chapter we shall learn about classification of living world. ஸோ நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம், ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எப்படி தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி எழுதுவீங்களோ அதே போல தான் இந்த லிவிங் வேர்ல்டில் நம்மளும் என்ன பண்ண முடியும், எல்லா விஷயங்களையுமே கிளாஸிஃபை பண்ணி அதோடைய கேட்டகரியாக பிரித்து வைக்கணும் அப்படின்றது தான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். Many attempts have made in the past to classify the organisms on earth. ஸோ நிறைய அட்டம்ப்ட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. எதுக்காக, லிவிங் earthல லிவிங் திங்ஸும் இருக்குது, நான் லிவிங் திங்ஸும் இருக்குது, அது எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணி தனித்தனியாக பிரித்து எழுதுக்கிறதுக்காக நிறைய அட்டம்ப்ட்ஸ் வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் தியோஃப்ரேட்டஸ் ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஸோ இதை 1 மார்க்கில் கேட்கலாம். ஃபாதர் ஆஃப் பாட்னி யாருன்னா தியோஃப்ரேட்டஸ் used the morphological characters. So morphological character என்னன்னா structure of animals and plants. தான் நம்ம என்ன சொல்வோம், morphological character to classify plants into, plants நம்ம என்னவா பிரிக்கலாம், trees ஆ பிரிக்கலாம், shrubs and herbs. ஓகேங்களா. Aristotle classified animal into 2 groups. So Theophrastus வந்து plants categorize பண்ணிருக்காங்க, Aristotle வந்து classified animal into 2 groups. So 2 குரூப்பா classify பண்ணிருக்காரு. என்னென்ன, Anima, that means the animals with red blood cells. ஓகேங்களா. So another one is Anema. So this is Anema, இது வந்து Anema without red blood. So the animals without red blood அப்படின்னு யார் categorize பண்ணிருக்காங்கன்னா Aristotle is classified the animal into 2 groups. Then Carol Linnaeus classified living world into 2 groups. So Carolus Linnaeus வந்து living world 2 குரூப்பா பிரிச்சிருக்காரு. So ஒன்னு வந்து plants and the next one is animals. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா. யார் வந்து என்னென்ன குரூப்பை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை பொறுத்து அவர் 2 குரூப்பாக பிரிச்சிருக்கார். யார், கரோலஸ் லினேயஸ். His classification faced major setback because prokaryotes and eukaryotes were grouped together. ஸோ இவர் கரோலஸ் லினேயஸ் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்னு பிரிச்சிருந்தாலும் இவருடைய கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து நிறைய செட்பேக்னா அந்த ட்ராபேக்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஏன் அந்த ட்ராபேக்ஸ் நிறைய இருந்திருக்குன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸை ஒரே குரூப்பாக பிரிச்சிருக்காரு. ஸோ ப்ரோகேரியோட்ஸ்ன்றது வந்து சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம், யூகேரியோட்ஸ்ன்றது மல்டி செல்ட் ஆர்கானிசம் இல்லைங்களா. ஸோ அது ரெண்டுத்தையுமே அவர் ஒரே குரூப்பில் பிளேஸ் பண்ணதுனால தான் இவருடைய கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ were grouped together. Similarly, fungi, heterotrophic organisms were placed along with the photosynthetic plant. ஸோ இவர் என்ன குரூப் பண்ணியிருக்காருன்னா, ஆல்ரெடி ப்ரோகேரியட்ஸு யூகேரியட்ஸையும் ஒரே குரூப்பாக குரூப் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபங்கை, ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்னா என்னதுன்னா the organisms that depend on other animals for their food. ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம் சொல்லுங்களா. வேர் பிளேஸ்ட் அலாங் வித் photosynthetic plant. ஸோ photosynthetic plantனா என்னது, the plants that prepare their own food, அதுதான் வந்து நம்ம photosynthetic plantனு சொல்லுவோம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபங்கையும் ஹெட்ரோட்ரோபிக் பிளான்ட்டையும் இந்த photosynthetic plantோட குரூப் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அதனால தான் இவரோட கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, அதிகமான ட்ராபேக்ஸை வந்து சந்திச்சிருக்கு. In course of time, the development of tools compelled taxonomists to look for different areas like cytology, anatomy, embryology, molecular biology and phylogeny. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாமே என்னதான் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் காலப்போக்கில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டாக்ஸானமிஸ்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸோட பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பிரிச்சிருக்காங்க, சைட்டாலஜி, அனாட்டமியை பொறுத்து, எம்ப்ரியாலஜி, மாலிகுலர் பயாலஜி அண்டு ஃபைலோஜெனியை பொறுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குரூப் லிவிங் வேர்ல்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் கிளாசிஃபையிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் அர்த், thus new dimensions to classifications were put forth from time to time. ஸோ இப்போ அரிஸ்டாட்டல் ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு, கர்லஸ் லினேயஸ் ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு, தியோஃப்ரேட்டஸ் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இவங்களோட இதிலெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ் இருந்தாலும் டைமுக்கு போக போக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிளாசிஃபிகேஷனில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் சொல்கிறீங்களே, ஸோ அதுக்கு என்ன நீட், என்ன அவசியம், கிளாஸிஃபை பண்ணுறதுனால
நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Classification is essential to achieve the following needs: to relate things based on common characteristic features. ஸோ இப்போ கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோன்னா பிளான்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கேரக்டர்ஸ் உள்ள பிளான்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தனியாக குரூப் பண்ணி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு டிஃபைன் ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் த salient features. ஸோ இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும். ஸோ அதோட தனித்தன்மையை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பிளான்ட்டையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். helps in knowing the relationship amongst different groups of organisms. ஸோ இப்போ நம்ம நிறைய கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீங்ஸ் இப்போ எல்லாமே இருந்தாலும் இவங்க மூணு பேருக்கும் இடையே நம்மளுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸிஃபிகேஷனை படிக்கிறோம். ஸோ அதுதான் நீட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இப்போ ஒரு உயிரினம் இருக்குது, சிங்கிள் செல்ட் அனிமல் இருக்குது, மல்டி செல்ட் அனிமல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி தோன்றுச்சு, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஓகே, அடுத்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஸோ லிவிங் வேர்ல்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். A comparison of classification proposed for classification of living world is given in the table. ஸோ இங்கே ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்றத. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டேபிள் 1.4ல சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இங்கே லிவிங் வேர்ல்டை 4 குரூப், தட் மீன்ஸ் 4 கிங்டமாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 3 kingdom classification, 4 kingdom classification, and the last one is 5 kingdom classification. ஸோ இதை தான் லிவிங் வேர்ல்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ கரலஸ் நிலையஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 2 kingdom classification பிரிச்சிருக்காரு. ஸோ இந்த இயரில் 1735ல. ஸோ ஹி கேட்டகரைஸ் 2 groups இல்லையா, பிளான்டே அண்ட் அனிமேலியா. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் அவர் பிரித்த குரூப் இல்லைங்களா, அதான் பிளான்டே அண்ட் அனிமேலியா. 3 kingdom classification யார் பிரிச்சிருக்காங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல். ஸோ இந்த இயர் 1866 அவர் என்ன குரூப்பை பிரிச்சிருக்காருன்னா புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஸோ ஹி இன்க்ளூடட் த ஒன் குரூப் புரோட்டிஸ்டான்றது இவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு 3 kingdom classificationல. 4 kingdom classification வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா போப்லாண்ட், இந்த இயர் 1956. ஸோ இவர் பிரிச்சிருக்க கேட்டகரி பாருங்கள், மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலியா. ஸோ 4 kingdom classification. ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் 5 kingdom classification பிரிச்சவர் வந்து R.H. விட்டேக்கர், இந்த இயர் 1969. ஸோ மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஸோ லிவிங் வேர்ல்டை இந்த மாதிரி கேட்டகரைசேஷனில் தான் பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ 5 kingdom classification பார்க்கலாம். 5 kingdom classification. ஸோ 5 kingdom classification-ஐ கண்டுபிடிச்சவர் யார், R.H. விட்டேக்கர் தானே. நம்ம ஆல்ரெடி அந்த டேப்லேஷனில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ R.H. விட்டேக்கர் தான் 5 kingdom classification பிரிச்சிருக்காரு. An American taxonomist proposed 5 kingdom classification in the year 1969. ஸோ R.H. விட்டேக்கர் தான் வந்து 5 kingdom classification-ஐ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. எந்த இயரில், 1969ல். த கிங்டம்ஸ் இன்க்ளூட், ஸோ நம்ம அந்த டேப்லேஷன்லேயே பார்த்துட்டோம் இல்லையா, மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஸோ இவர் பிரித்த குரூப் வந்து இதுதான், மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. த கிரிட்டீரியா அடாப்டட் ஃபார் த கிளாஸிஃபிகேஷன் இன்க்ளூட் செல் ஸ்ட்ரக்சர். ஸோ இவர் எதை பொறுத்து இந்த கேட்டகரைஸை பிரிச்சிருக்காரு ஒரு பிளான்ட்டில் அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பிளான்ட்டோடைய செல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து. தென் தாலஸ் ஆர்கனைசேஷன். ஸோ தாலஸ் ஆர்கனைசேஷன் என்னென்னா அந்த பிளான்ட்டில் ஸ்டெம்மும் லீஃபும் என்னவா இருக்காது, மாடிஃபை ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருக்காது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை பொறுத்தும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த குரூப்பை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே ஒவ்வொரு நியூட்ரிஷன் தேவைப்படும். ஸோ அதை பொறுத்தும் எடுத்துக்காரு. தென் ரீப்ரொடக்ஷன் அண்டு பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னா ஜீன் ரிலேஷன்ஷிப், பைலோஜெனட்டிக்னா என்னென்னா ஜீன் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. ஸோ இந்த 4 கேட்டகரைஸை பொறுத்து தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு 5 kingdom classification-ஐயே பிரிச்சிருக்காரு. A comparative account of the salient features of each kingdom is given in table 1.5ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம் கீழே. ஸோ அடுத்த மெரிட்ஸ். ஸோ இந்த 5 kingdom classification பிரித்ததுனால நமக்கு என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். The classification is based on the complexity of cell structure and organization of thallus. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, R.H. விட்டேக்கர் வந்து எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாரு, அதோடைய செல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தும். தென்
தாலஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸை பொறுத்தும் ஒரு பிரிச்சிருந்தார் நம்ம சொல்லிட்டோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷனை பொறுத்து ஒரு பிரிச்சிருக்காரு. செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ஸ். ஸோ ஃபங்கையும் பிளான்ஸும் ஒன்றும் கிடையாது, ஃபங்கை வேற பிளான்ஸ் வேறன்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரிச்சிருக்காரு. ஏன் ஃபங்கைக்குனே ஒரு தனி கேட்டகரி வச்சிருக்காரு இல்லையாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் ஷோஸ் த பைலோஜெனி ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ அந்த ஆர்கானிசமோட ஜீன் என்ன மாதிரி டைப் அப்படின்றதையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதுதான் மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ என்னதான் நம்ம ஒரு குரூப் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாலும் மெரிட்ஸ் இருந்தாலும் அதுக்கு என்னவா இருக்கும், டிமெரிட்ஸும் சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை கீழே கொடுத்துருக்காங்க, டிமெரிட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஸோ த கிங்டம் மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா accommodate both autotrophic and heterotrophic. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணது வந்து மொனிரா தானே. மொனிராவும் புரோட்டிஸ்டாவும் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஆட்டோட்ரோபிக்காகவும் இருக்குது ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்னா என்னது, தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், அதுதான் நம்ம ஆட்டோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஹெட்ரோட்ரோபிக்னா என்னென்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் அதர் பிளான்ட் ஃபார் தேர் ஃபுட், அதுதான் வந்து ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். செல் வால் லேக்கிங் அண்ட் செல் வால் பியரிங் ஆர்கானிசம், thus making these two groups more heterogeneous. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்வால் லேக்கிங்னு, செல்வால் இல்லாத ஆர்கானிசமையும் செல்வால் இருக்கிற ஆர்கானிசமையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டுத்தையும் இணைச்சி சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ அதுதான் அதோடைய ட்ராபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரஸஸ் வேர் நாட் இன்க்ளூடட் இன் த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் அவர் கிளாஸிஃபை பண்ண சிஸ்டமில் வைரஸ்ன்ற டாப்பிக்கே இல்லை. ஏன்னா அவர் ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா, புரோட்டிஸ்டா, மொனிரா எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு. வைரஸுக்கு நாங்கள் தனி கேட்டகரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So Carl Woese and co-workers in the year 1990 introduced 3 dominions of life. So Carl Woese-வும் அவரோட ஒர்க் பண்ண கோவர்க்கர்ஸும் இந்த இயர் 1990ல் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 மெயின்ஸ் ஆஃப் லைஃப், டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். ஒன்று வந்து பாக்டீரியா, ஸோ ஆர்ச்சியா அண்டு யூகேரியா. ஸோ இது 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எதை பொறுத்து அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னா based on the difference in rRNA. ஸோ இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏன்றது எல்லாம் தட் மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸில் அனிமல்ஸில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை பொறுத்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா rRNAவை பொறுத்து இவங்க 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், அப்புறம் லிப்பிட் ஸ்ட்ரக்சர், அதோடைய லிப்பிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஆஃப் த செல் மெம்ப்ரேன். அப்போ வந்து கார்ல் வூஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பாக்டீரியா, ஆர்கியா அண்டு யூகேரியா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ எதை பொறுத்து பிரிச்சிருக்காங்கன்னா rRNAவோட டிஃப்ரென்ஸும் தென் லிப்பிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் மெம்ப்ரேன், அது ரெண்டுத்தையும் பொறுத்து தான் இந்த 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. A revised 6 kingdom classification for living world was proposed by Thomas Cavalier Smith in the year 1998. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதை ப்ரொப்போஸ் பண்ணவர் யாருன்னா தாமஸ் கேவலியர் ஸ்மித். எந்த இயரில் 1998. அண்ட் த கிங்டம் மொனிரா இஸ் டிவைடட் இன்டு ஆர்ச்சியோபாக்டீரியா அண்டு யூபாக்டீரியா. ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து மொனிரான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நேம் மட்டும் கொடுத்துட்டு கிளாஸிஃபை பண்ணிட்டார் இல்லைங்களா. ஸோ இவர் தாமஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மொனிராவையே 2 கிளாஸாக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து ஆர்கியோபாக்டீரியா அண்டு யூபாக்டீரியான்னு பிரித்து 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனாக கொடுத்துருக்காரு இந்த இயர் 1998. ஓகேவா. ரீசெண்ட்லி ரகிரியோ எட்டல், ஸோ ரீசெண்ட்லி ரகிரியோ எட்டல் 2015ல், ரீசெண்ட்லி மீன்ஸ் 2015ல் published a 7 kingdom classification which is a practical extension of Thomas Cavalier's 6 kingdom scheme. ஸோ ஆல்ரெடி ஆர்ஹெச் விட்டேக்கர் 5 கிங்டம் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு ஓவர் கம் பண்ணி தாமஸ் வந்து 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பிரிச்சிருந்தார் இல்லைங்களா. பட் ரீசெண்டாக 2015ல் ரகேரியோ எட்டல் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பிரிச்சிருக்காரு. அக்கார்டிங் டு திஸ் கிளாஸிஃபிகேஷன் தேர் ஆர் 2 சூப்பர் கிங்டம்ஸ். ஸோ இவர் பிரிச்சதில் வந்து 2 சூப்பர் கிங்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ப்ரோகேரியோட்டா அண்ட் another one is யூகேரியோட்டா. ஸோ ப்ரோகேரியோட்டானா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இட்ஸ் அ சிங்கிள் செல்டு லிவிங் ஆர்கானிசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூகேரியோட்ஸ் வந்து மல்டி செல்டு ஆர்கானிசம் தான் நம்ம யூகேரியோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ப்ரோகேரியோட்டா ஓகே. ஸோ இங்கே ஒரு பிக்சரைஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ திஸ் அ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துருவோம் இல்லையா. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா.
ஸோ அதுதான் இங்கே குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இங்கே லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்களா ப்ரோகேரியோட்டா அண்டு யூகேரியோட்டாவாக பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோகேரியோட்டாவில் 2 kingdoms இருக்குது, நேம்லி ஆர்கியோபாக்டீரியா அண்டு யூபாக்டீரியா. யூகேரியோட்டோ இன்க்ளூட் தி புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமேலியா. ஸோ இவர் 7 kingdom கிளாசிஃபிகேஷன் பிரிச்சாருன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்ட்ரா 2 சூப்பர் கிங்டம்ஸ் பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து ப்ரோகேரியோட்டோ அண்ட் அனதர் ஒன் இஸ் யூகேரியோட்டோ. அந்த ப்ரோகேரியோட்டோ தான் என்னவா இருக்குது, 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து ஆர்கியோபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியாகவும், யூகேரியோட்டோ என்னவா பிரிஞ்சிருக்கு 5 புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமேலியா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. A new kingdom, the Chromista, was erected and it is included all algae whose chloroplast contain chlorophyll A and C as well as various colorless forms that are closely related to them. So இந்த Chromista-ன்றது நியூ கிங்டம் இல்லைங்களா. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா was erected and it is included இந்த ஆல்கே. இதை அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குரோமிஸ்டா குரூப்பை ஆல்கே குரூப்பில் வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்கே ஹூஸ் குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில்னா என்னது, இட் கிவ்ஸ் கிரீன் கலர் டு த லீஃப் இல்லைங்களா. A and C as well as various colorless forms that are closely related to them. Diatoms, brown algae, cryptomonads and oomycetes were placed under this kingdom. ஸோ நம்ம அந்த பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. diatoms, brown algae, cryptomonads and oomycetes எல்லாமே வந்து எந்த கிங்டம் கீழே வரும், இந்த குரோமிஸ்டா. ஓகேங்களா, அதுக்கு கீழே தான் வரும். ஓகே, ஸோ இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. do you know? ஸோ red tide is caused by toxic bloom of dinoflagellates like Gymnodium breve and Gonialex tamarensis. ஸோ என்னன்னா இங்கே ஒரு சிவப்பு கலர் அலை டைட்னு அது வேவ்ஸ் இல்லைங்களா, அது வந்து ஏற்பட்டிருக்கு. எதன் மூலயமா ஏற்பட்டிருக்குன்னா டைனோஃப்ளாஜிலேட் அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் மூலயமா தான். ஸோ டைனோஃப்ளாஜிலேட் இஸ் நத்திங் பட் எ 2 ஃப்ளாஜிலேட் ஆர்கானிசம். ஸோ ஃப்ளாஜிலா எதுக்கு யூஸ் ஆகுது, மூவ்மெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம்க்கு தான் நம்ம ஃப்ளாஜிலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டைனா 2, டைஃப்ளாஜிலேட். ஸோ 2 ஃப்ளாஜிலேட் ஆர்கானிசம் தான். ஸோ அதுதான் என்ன பண்ணி அது 2 தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், Gymnodium breve and Gonialex tamarensis. A major red tide incident in west coast of Florida in the year 1982 killed hundreds and thousands of fishes. ஸோ இந்த ரெட் டைட் ஏற்பட்டதுனால ஃப்ளோரிடான்ற இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா hundreds and thousands of fishes வந்து கடலுக்குள்ளேயே இறந்துருக்கு. ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெட் டைட் மூலிமா இவ்வளோ ஃபிஷஸ் வந்து இறந்துருக்கு. அதுக்கு காரணமானது யார், இந்த டைனோஃப்ளாஜிலேட் என்ற ஒரு 2 ஃப்ளாஜிலேட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே ஓகே ஸோ டேபிள் 1.5ல கம்பேரிசன் ஆஃப் 5 கிங்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ கிரிட்டீரியா, தட் மீன்ஸ் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்னென்ன இருக்கும், மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஸோ நீங்கள் 5 மார்க்ஸ், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகேங்களா. ஸோ எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போதும் நீங்கள் இந்த மாதிரி டேப்லேஷன் போட்டு தான் எழுதணும். அங்கே கிரிட்டீரியான்னு கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செல் டைப், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல் வால், நியூட்ரிஷன், மோட்டிலிட்டி, ஆர்கனிசம். ஸோ அதை போல தான் நீங்களும் எழுதணும். ஓகே, செல் டைப் வந்து ப்ரோகேரியோட்டிக், மொனிரா வந்து ப்ரோகேரியோட்டிக், புரோட்டிஸ்டா யூகே, தட் மீன்ஸ் சிங்கிள் செல்ட் அண்ட் திஸ் அ மல்டி செல்ட் ஆர்கானிசம். அதர் தென் மொனிரா மற்றது எல்லாமே என்னது யூகேரியோட்டிக் தான். ஓகேங்களா. தென் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை இது வந்து சிங்கிள் செல்ன்றதுனால நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனிசெல்லுலார். ஸோ புரோட்டிஸ்டாவும் அது யூனிசெல்லுலார். ஃபங்கை வந்து மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம், அதர்வைஸ் யூனிசெல்லுலாராக இருக்கலாம். திஸ் இஸ் அ டிஷ்யூ ஆர்கன். பிளான்ட் வந்து என்னது டிஷ்யூ, நம்ம பிளான்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டிஷ்யூ ஆர் ஆர்கன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அனிமல்ஸையும் டிஷ்யூ, ஆர்கன் ஆர் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. தென் செல்வால், மொனிரால செல்வால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் peptinoglycan and mucopeptides. This present in some, made up of. இது வந்து இந்த புரோட்டிஸ்டாவில் எல்லாத்துலேயுமே செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்குமான்றது கிடையாது. ஒரு சில புரோட்டிஸ்டாவில் செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், ஆப்சென்ட் இன் அதர்ஸ், மற்றதில் எல்லாமே ஆப்சென்ட் ஆகிருக்கும். ப்ரெசென்ட் மேட் அப் ஆஃப் chitin or cellulose. ஃபங்கையில் செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் chitin or cellulose. ஸோ இங்கே பிளான்ட்லேயும் செல்வால் இஸ் ப்ரெசென்ட், மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்லுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் படிச்சிருப்போம். ஸோ பிளான்ட்டில் வந்து செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அனிமல் செல்ஸில் செல்வால் ப்ரெசென்ட் ஆகியிருக்காது அப்படின்றது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நியூட்ரிஷன். ஸோ மொனிரா வந்து
Autotropic na they can prepare their own food. Phototropic na in the presence of light they can prepare. Chemoautotropic na enna idume vandu it can prepare their own food from dead animals la irundhu prepare panikom. Then heterotropic means it depend upon other for food. Parasitic and saprophyte na parasitic na enadhu ஒரு plant depend பண்ணி இருக்கும் இல்லீங்களா சாருண்ணி ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து parasitic and saprophyte. So monera வந்து இந்த mode of typeல தான் nutrition எடுத்துக்கும். Then protista autotropic, photosynthetic, heterotropic. So autotrophic na already na solliட்டேன் it can prepare their own food. Photosynthetic na in the presence of sunlight, water. Other heterotropic na it depends on other for plants. So sometimes it depend. So fungi la mode of nutrition வந்து heterotropic இருக்கலாம், parasitic or saprophytic. Plants வந்து எல்லாமே அது autotrophs தான். ஏனா plant can prepare their own food. ஏனா plantsல photosynthesis இருக்கு, chlorophyll இருக்கு. So in the presence of sunlight and water it can prepare their own food அப்படி இல்லையா? So அதனால தான் இது வந்து autotropic in nature. Then animalia heterotropic. ஏனா animals cannot prepare their own food, right? They depend on other for their food. அதனால தான் இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? Heterotropic. That means holozoic. Motility na enadhu movement. ஓகேங்களா? So monera motile or non motile, it can move or move, that means move பண்ணாமயும் இருக்கலாம். Protistaவும் motile or non motile. Fungi வந்து non motile தான், அது வந்து move ஆகாது. So plants வந்து mostly non motile. ஏனா plants வந்து என்னது ஒரே இடத்துல தான் இருக்கும், அது இன்னொரு இடத்துக்கு போகாது இல்லீங்களா? So அதுதான் mostly non motile. Animals வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக தான் செய்யும். ஓகேங்களா? அதனால இது mostly motile. Organism examples கொடுத்திருக்காங்க. Archaeobacteria na enadha it's a single celled organism தான். Eubacteria, cyanobacteria, actinomycetes and mycoplasma. These are the examples for monera. Protista, cryosphytes, dinoflagellates. So dinoflagellates நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லீங்களா? Do you know ல பார்த்திருக்கோம் பாத்தீங்களா? அதான் euglena, slim moles, amoeba வந்து single celled organism, plasmodium, tryptosoma and paramecium. So இது எல்லாமே வந்து examples for protista. Then fungi வந்து yeast, mushrooms and molds. These are the example for fungi. Plant வந்து algae, bryophytes. Bryophytes na aquatic plants, pteridophytes, gymnosperms and angiosperms எல்லாமே examples for plant. Then animalia வந்து sponges, invertebrates and vertebrates. That means backbone இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? vertebrates னு சொல்லுவோம். backbone இல்லாத எல்லா animals நம்ம invertebrates னு சொல்லுவோம். So அதெல்லாம் தான் examples of animalia. Okay student, today your session is over. So we will see the remaining topic in next class. Thank you student. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. IIT MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.